வாங்க, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். மேற்கத்திய நாடுகள்ல இந்திய சமூகங்களுக்கு எதிரா ஒரு புதுவிதமான எதிர்ப்பு உருவாயிட்டு இருக்கு. அது ஏன், எங்கிருந்து வருது? வாங்க, இது கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வீட்டுக்கு போ. இந்த வார்த்தைய பாருங்க. இது ஏதோ சும்மா சுவத்துல கிறுக்குனது இல்ல. மெல்பர்ன்ல ஒரு ஹிந்து கோவில்ல எழுதப்பட்டிருக்கு. கோவில்ங்கிறது அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் இருக்கிற இடம். அங்கேயே போய் இப்படி ஒரு செய்தியை எழுதுறாங்கன்னா அந்த வெறுப்பு எவ்ளோ ஆழமா போயிருக்குன்னு நீங்களே பாருங்க. இது ஆஸ்திரேலியால மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு குளோபல் பேட்டர்ன் மாதிரி தெரியுது. இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா பெரிய பேரணிகள் நடக்குது. அமெரிக்கால ஆன்லைன்ல வெறுப்ப கக்குறாங்க. அதாவது இடம் மாறினாலும் நாடு மாறினாலும் அந்த எதிர்ப்பு உணர்வு மட்டும் அப்படியே தான் இருக்கு. சரி, அப்போ உண்மையில என்னதான் நடந்துட்டு இருக்கு? இந்த எதிர்ப்புணர்ச்சி எப்படியெல்லாம் வெளிப்படுது? முதல்ல ஆஸ்திரேலியால என்ன நிலைமைன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த எதிர்ப்பு வெறும் ஆன்லைனோட முடியல, அது தெருவுக்கே வந்துருச்சு. இந்தியர்களை குறி வச்சு பேரணி நடத்துறது, கோவில் கடைங்க மேல இனவெறி வாசகங்களை எழுதுறதுன்னு போயிட்டு இருக்கு. இது ஒரு மாதிரி டபுள் அட்டாக் மாதிரி. நிஜ வாழ்க்கையிலயும் பாதுகாப்பு இல்ல, ஆன்லைன்லயும் நிம்மதி இல்ல. நிலைமை ரொம்ப மோசமானதால ஆஸ்திரேலிய அரசாங்கமே தலையிட்டு இத கண்டிக்க வேண்டிய அளவுக்கு போயிடுச்சு. இந்த எதிர்ப்போட அளவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லண்டன்ல நடந்த ஒரே ஒரு பேரணியில 1,00,000க்கும் அதிகமான மக்கள் கலந்துக்கிட்டாங்க. இது ஏதோ ஒரு சின்ன கோஷ்டியோட கோபம் இல்ல. இது ஒரு பெரிய மக்கள் இயக்கமா மாறிட்டு வரதுக்கான ஒரு அறிகுறி. இந்த பேரணிகள்ல நேரடியா இந்தியர்கள்னு சொல்லாம இருக்கலாம். ஆனா இவ்வளவு பெரிய எதிர்ப்பு போராட்டங்கள் நடக்கும்போது அங்க இருக்கிற எல்லா வெளிநாட்டு சமூகங்கள் மத்தியிலையும் ஒருவிதமான பதற்றமோ பயமோ தானாவே வந்துடும். அடுத்த டார்கெட் நாமதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள எழ ஆரம்பிச்சிடும். ஒரு விமான விபத்து நடந்தா நாம எல்லாரும் மனிதாபிமானத்தோடு தான் அதை பார்ப்போம். ஆனா ஏர் இந்தியா விபத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஆன்லைன்ல இனவெறி கருத்துக்கள் வெள்ள மாதிரி வந்துச்சு. பாதிக்கப்பட்டவங்கள கிண்டல் பண்றது, கேலி பண்றதுன்னு இது மனசுக்குள்ள எவ்வளவு ஆழமா வெறுப்பு புதைஞ்சிருந்தா இப்படி வெளிப்படும்னு பாத்துக்கோங்க. சரி, களத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டோம். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இத தூண்டுறது எது? இந்த வெறுப்புணர்வு தானா உருவாகல. இதுக்கு பின்னாடி ஒரு 3 முக்கியமான சமூக காரணிகள் இருக்கு. வாங்க, அந்த 3 காரணிகளையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல குடியேற்றம் மற்றும் மக்கள் தொகை மாற்றங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம். இது பொதுவா நடக்கிற ஒரு விஷயம்தான். ஒரு நாட்டுல வேலையில்லா திண்டாட்டம், வீட்டு வசதி பற்றாக்குறைன்னு பிரச்சனைகள் வரும்போது அங்க இருக்கிற சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசா குடியேறினவங்கள கை காட்டுறது ரொம்ப சுலபம். அவங்களால தான் எல்லா பிரச்சனையும் ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுவாங்க. உண்மையான பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் இதனால மறைக்கப்பட்டுடும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல சமூக ஊடகங்கள் தான் இந்த வெறுப்பு தீக்கு பெட்ரோல் ஊத்துற மாதிரி வேலை செய்யுது. அங்க இனவெறி கருத்துக்களையும் கேலிகளையும் எந்த தடையும் இல்லாம ரொம்ப வேகமா பரப்ப முடியுது. சில சமயம் இந்த ஆல்கரிதம்கள் கூட அதிர்ச்சியான விஷயங்களை அதிகமா பரப்புறதால இந்த வெறுப்பு பேச்சு ரொம்ப சீக்கிரமா வைரல் ஆயிடுது. சரி, இந்த புள்ளி விவரங்கள் காரணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதனால ஒரு தனி மனுஷனோட அன்றாட வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுது? அதோட உண்மையான தாக்கம் என்ன? இது வெறும் நியூஸ் பேப்பர்ல வர்ற செய்தி மட்டும் இல்ல. இது அங்க வாழ்ற மக்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற நிஜம். மனசுல ஒருவித பயத்தோடையே வாழ்றது, எப்பவும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது, கோவிலுக்கோ கடைக்கோ போகும்போது கூட ஒரு பாதுகாப்பில்லாத உணர்வு. இதுதான் இந்த வெறுப்புக்கு அவங்க கொடுக்கிற உண்மையான விலை. இதத்தான் நாம உளவியல் விலைன்னு சொல்றோம். இது கண்ணுக்கே தெரியாத ஒரு பெரிய பாரம். ஒரு பக்கம் தங்களோட கலாச்சார அடையாளத்தை காப்பாத்தணும், இன்னொரு பக்கம் தங்களோட பாதுகாப்பையும் உறுதி செஞ்சுக்கணும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல தினமும் போராடுறது ஒரு நிலையான மன அழுத்தத்தை உங்களுக்குள்ள உருவாக்குது. சரி, இந்த நிலைமையை எதிர்கொள்ள அங்க இருக்கிற சமூகங்களும் அரசாங்கங்களும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? இந்த பிரச்சனைக்கு 2 விதமான பதில்கள் வருது. ஒரு பக்கம் அரசாங்கங்கள் கண்டன அறிக்கை விடுறாங்க, விசாரணை நடத்துறாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட சமூக மக்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு முதல் படிதான், முழுமையான தீர்வில்ல. அவங்க கேக்குறது என்னன்னா, வெறுப்பு பேச்சுக்கு எதிரா கடுமையான சட்டங்கள் வேணும், சமூக ஊடக நிறுவனங்களை பொறுப்பேற்க வைக்கணும், இதெல்லாம் தான். இது நம்மள சில முக்கியமான கேள்விகளுக்கு கொண்டு வருது. எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது? அரசாங்கங்கள் கண்டனம் சொல்றது சரி, ஆனா அந்த வார்த்தைகள் செயலுக்கு வருமா? வெறுப்பு குற்றங்களை தடுக்க உண்மையிலேயே கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படுமா? இதுதான் முதல் முக்கியமான கேள்வி. அடுத்தது டிஜிட்டல் உலகம். பொதுமக்களோட எதிர்ப்பு அதிகமாகும்போது இந்த ஆன்லைன் வெறுப்பு பிரச்சாரங்கள் குறையுமா, இல்ல இன்னும் தீவிரமாகுமா? இது ஒரு முக்கியமான கட்டம். கடைசியா பாதிக்கப்பட்ட சமூகங்கள் இதுக்கு எப்படி எதிர்வினையாற்ற போறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம்.
அவங்க சட்டப்படி போராடுவாங்களா இல்ல சமூக அளவுல ஒன்னு சேருவாங்களா? அவங்களோட ஒற்றுமையும் அவங்க எடுக்க போற முடிவுகளும் தான் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இறுதியா இந்த கதையை யாரு சொல்லப் போறாங்கிறது தான் எல்லாத்தையும் விட முக்கியம். மீடியாவும் டெக் கம்பெனிகளும் யாருடைய குரலை பெருசா ஒலிக்கச் செய்ய போகுது? வெறுப்புணர்வு தூண்டுறவங்க குரலையா இல்ல ஒற்றுமையை விரும்புறவங்க குரலையா? இதுதான் நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.